Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் gift for Mother's Day. என்னடா சர்ப்ரைஸ் giftன்னு நானே ஒரு டப்பா முன்னாடி உட்கார்ந்துட்டு சர்ப்ரைஸ் giftன்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. ஆக்சுவலி இது வந்து சர்ப்ரைஸ் தான். ஆக்சுவலா இந்த பாக்ஸை ஒளிக்க வைக்க முடியாது, எங்கேயும் ஒதுக்குப்புறமா வைக்க முடியாது. அதனால தான் சர்ப்ரைஸ் கிஃப்டா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இதை விட ஒரு பெஸ்ட் கிஃப்ட் இருக்க முடியாது ஒரு இல்லத்தரசிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிஃப்ட். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே நம்ம வந்து என்ன ஐட்டம் இருக்கு அப்படின்றத ஓபன் பண்ணி பார்த்தாங்க. இல்லத்தரசிக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் அது இந்த டக்குன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அன்பேக்கிங் பண்ணுவோம். சரிங்களா? அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன உள்ள இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஓபன் பண்ணியாச்சு. ஸோ உள்ள இருக்கிற பொருள்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து எனக்கு தெரிஞ்சு வாங்கின ஐட்டம்ஸ் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம யூஸ் பண்றது வந்து நான் குவைத்ல இருந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் அவ்வளோவா கொண்டு வரல. ஸோ அப்படி நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ். ஸோ நான்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, நிறைய ஹார்ம்ஃபுல் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நான்ஸ்டிக்ல ஒரு வாட்டி நண்டு போட்டு செஞ்சுட்டேன். அதனால வந்து அதுல பாத்தீங்கன்னா அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் எல்லாம் வந்து என்னால இப்ப இம்மிடியட்டா பாத்தீங்கன்னா அது எங்க போய் வாங்குறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. நிறைய இங்க நியர்பை இருக்கிற ஷாப்ஸ்ல பார்த்தேன். ஸோ எல்லாமே ட்ரஸ்டபிளா இருக்குமா, நம்பிக்கையா பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்குமா. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் குவாலிட்டியா தான் வாங்குனது. பட் ஒரே ஒரு 2-3 யூசேஜ்லயே இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பீல் ஆகி வந்துருச்சு. கோட்டிங்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் யூடியூப்ல இந்த இண்டஸ் வேலி அப்படின்ற ஒரு பிராண்ட் பாத்தீங்கன்னா நான் நிறைய ப்ரமோஷன் வீடியோஸ் நிறைய பார்த்தேன். ஸோ இவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுவோம் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்தது. கேஸ்ட் அயனு, ஷீட் அயனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுவும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெட்டீரியல் ஃபார் குக்கிங். ஹேண்ட்லிங்கும் சரி, நம்ம ஸ்டோரேஜும் சரி, குக் பண்ணுறதுக்கும் சரி. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அடி பிடிச்சிக்கும். ஸோ அதில் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்ரைப்ளை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே சூப்பரான ஒரு இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளை கடாய் வித் லிட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்து. ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்குறாங்க. மேலே லிட்டோட இருக்கிறதுனால நம்ம சமைச்சு அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் கடாய் வந்து லிட்டு பாருங்களேன். நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்றது, நாபு வச்சிருப்பாங்க. நாபு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட போயிடும். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தெரியுதுங்களா? ஸோ சூப்பராக இருக்கு. இதில் என்னன்னா நீங்கள் வந்து ரெடி டு குக். இதை வந்து நேச்சுரல் நான்ஸ்டிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா கலர் பாருங்க, நல்ல ஒரு பிரைட் அந்த ஒரு ப்ளூ கலரு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் வந்து 3 லேயர், அதாவது ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா SS304, அதுக்கப்புறம் அலுமினியம், அதுக்கப்புறம் இன்னொரு SS. இது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் குக் பண்ணுற ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து அடி பிடிக்காது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு மேட் ஃபினிஷ். அதனால வந்து ஸ்டைலிஷாக நம்ம அப்படியே சர்வும் பண்ணிக்கலாம். அழகா வந்து டாப்ல வந்து ஒரு லிட் மூடி கொடுக்காத அந்த ஹேங்கிங் ஹூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரா நல்ல ஒரு ஹெவியான லிட்டும் இருக்குது. ஹெவியான லிட் எதுக்காக நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா, ரொம்ப லைட்டான லிட்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த கொதிக்கும் போது வந்து அப்படியே மேல அப்படியே இது பண்ணிட்டே வரும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. அது என்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைடான ஒரு கடாய். இது வந்து நீங்க சாம்பார் அந்த மாதிரி குழம்பு வெரைட்டிஸ் வைக்கிறதும் வச்சுக்கலாம். சாம்பார் மட்டும் இல்லங்க, சிக்கன் கிரேவி செய்யலாம், மட்டன் இல்ல முக்கியமா பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்டா அந்த பேன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் எனக்கு கடாயில வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா ஸ்டோரேஜுக்கும் பண்ணிக்கிறதுனால இது வாங்கினேன். ஸோ அடுத்த ஐட்டம் என்னன்றது பார்க்கலாம். நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிட வேண்டியதுதான். செய்யலாம். ஐஷுக்காக முக்கியமா ஆர்டர் பண்ண ஒரு ஐட்டம் நீங்க சொல்லுங்க. மினி ஆப்பம் சட்டி. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் அயன்ல பாத்தீங்களா, மினி ஆப்பமா, அப்பம் பேபி ஆப்பம். ஸோ அப்பம், குட்டி குட்டி அப்பம் செய்யறது. காலையில பாத்தீங்கன்னா வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா இட்லி இல்லாத நேரத்துல குட்டி குட்டி தோசை ஒன்று போடுவோம் பாத்தீங்களா. நார்மல் தோசை கடையில குட்டி குட்டியா அப்படி ஊத்தும் போது அது உள்ள குழியா இருக்கிறதுனால வந்து எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருது, ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆயிடுது. ஸோ அதை வந்து மடிச்சு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ்ல வைக்கும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 அப்பம் செப்பரேட்டா நீங்க பண்ணிக்கலாம். நல்லா காம்பாக்டா இருக்கு.
ஈஸி எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, சின்ன ரவுண்ட் ரவுண்ட் அப்பம், குட்டி குட்டி அப்பம். அதுலயே வந்து நம்ம மேல வந்து கேரட் தூவிக்கலாம், ஒண்ணுத்துல வெங்காயம் போட்டுக்கலாம், டொமேட்டோ போட்டுக்கலாம், கொரியாண்டர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி டிஃபரெண்ட் சைடுல பண்ணிக்கலாம். எக்கும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். எக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அயர்ன் மெட்டீரியல். ஸோ இந்த காஸ்ட் அயர்னோட பெனிஃபிட்ஸ், ஸோ இவங்ககிட்ட என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன ஐட்டம்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நான்ஸ்டிக் வச்சுட்டு இருந்தேன். அதனால என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குதுன்றது நான்ஸ்டிக் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. குழி பணியாரம். இதுல ஸ்வீட்டும் செய்யலாம், காரமும் செய்யலாம். ஆக்சுவலி நான்ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா குழி பணியாரம் செட் நான் வச்சிருந்தப்ப என்னன்னா, நான்ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா குழி பணியாரத்துல ஆயில் ஊத்தி நம்ம வந்து செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த கசடு எல்லாம் உள்ள அப்படியே படிஞ்சிரும். ஆனா இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன்ல வந்து நீங்க வந்து ஆயில் ஊத்தி நம்ம பழகும் போது இது நேச்சுரலி பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஆயிடும். ஸோ அதோட டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ஃபிளேவரும் நல்லா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 குழி கொண்ட ஸ்கொயர் ஷேப். இது மாடலும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா நம்ம இப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நினைக்கிறேன் இல்ல, குழியா இருக்கு அழகா. குழி பணியாரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க கமெண்ட் பண்ணா இப்படிதான் பண்ணுவாங்க. உங்களை ஒப்புக்கு சப்பானியா உட்கார வச்சுக்கிறேன், வேலையை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஸோ இது வந்து எப்படி திருப்பி போடுவீங்க? பண்ணுங்க இப்படிதானே. அப்படி திருப்பி இல்லடி, குச்சி வச்சு அழகா அப்படி திருப்பி மேல போட்டுருவீங்கல்ல. சரி ஓகே, சரி ஓகேங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து இன்னும் 12 16 அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 12 இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோட்டல்ல குக் பண்றவங்களுக்கு நான் ஒன் டைம் சர்விங்ஸ் நிறைய நம்ம வீட்டுக்கு அதுதான் தேவைப்படும். நம்மனா 1 2 முடிக்கிறவங்களா? நான் வந்து குழி பணியாரம் ஸ்வீட் தாங்க சாப்பிடுவேன், காரம். அடுத்தது என்ன வேணும் உங்களுக்கு? இது வந்து நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஐட்டம், வேற ஒன்றும் கிடையாது. தோசைக்கல்லு. அதுவும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத் தோசைக்கல்லு. ஆமாடி, நான்ஸ்டிக் மாதிரியே இருக்குது பாக்கிறதுக்கு. ஆக்சுவலி வந்து இந்த காஸ்ட் அயர்ன் வந்து நேச்சுரலி நான்ஸ்டிக் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, இதோட ஷைனிங்கே தெரியுது பாத்தீங்களா? இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்தே யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மூத். எல்லாமே சீசனிங் பண்ணுதாங்க, ரெடி, எல்லாமே ப்ரீ சீசன்டு. இதுவும் பாத்தீங்கன்னா காஸ்ட் அயர்ன் கொடுத்துருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்ச்சஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ சைஸ்ல இருக்குதுன்னு. இன்ச்சஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில் இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த சைஸ் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு கல் இருக்கு, தண்டவாள கல் இருக்கு. அது வந்து சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இல்லைன்னா அது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாக ஸ்கில்லெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே, இந்த ஐட்டம் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்றது பார்க்கலாம். அடுத்தது என்ன இன்னொரு ஃபேவரட்டான ஐட்டம், சூப்பர் ஸ்மூத் ஆப்பம் கடாய். அதோட ஷைனிங் தெரியுது பாருங்க, சூப்பரா. அந்த ப்ரீ சீசனிங் பண்ணது எனக்கே பித்தளை மாதிரி தெரியுதுங்க, செமையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பம்லாம் வந்து இந்த சைஸ்ல வாங்கினா நமக்கு ரொம்ப காம்பாக்டா இருக்கும், ஈஸியா. இப்படி நான் ஆக்சுவலி ஹேண்டில் பண்றதும் தெரியுது அவங்களுக்கு. இது வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஈஸி டு ஹேண்டிலாவும் இருக்கு. பட் அட் சேம் டைம் வந்து நம்ம வந்து கேஸ்ட் அயர்னும் நம்ம வந்து யூஸ் பண்றதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ ஆப்பக்கடாய் வந்து பாத்தீங்கன்னா மூடி இல்லாமலும் இருக்கு. நான் வந்து இதுக்கு மூடி இருந்ததுன்னு வைங்களேன், கொஞ்சம் சீக்கிரமா இன்ஸ்டன்டா நமக்கு வந்துடும். நம்ம வந்து மூடி இல்லாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மூடி இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த புல்சை ஆப்பம்லாம் போடும்போது நான் ஒரு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. புல்சை ஆப்பம் என்பது முட்டை தாங்க. இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஓகே, ஸோ அதனால இது வந்து லிட்டோட வருது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நம்ம பாக்குற இடத்துலலாம் இந்த மாடல் வந்து நான்ஸ்டிக்ல கிடைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, பி கூல். இது மாடல் பாத்தீங்கன்னா நிறைய இந்த கான்கேவ் தோசைகள் வந்து நான்ஸ்டிக்ல கிடைக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஷீட் அயன்ல கான்கேவ் மாடல் சூப்பரா இருக்கு பாருங்க. இது என்னன்னா ஃபுல்கா செஞ்சுக்கலாம். இது வந்து என்னன்னா இப்ப நம்ம ஃபுல்கா தரட்டிட்டு வைக்கிறோமா, அப்புறம் டைரக்டா அந்த கிரில்ல வைப்போம். இப்படி வச்சுட்டு இப்படி ஃபுல்கா எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு, இது வந்து டக்குன்னு இந்த ஹேண்டிலோட வசதி பாத்தீங்கன்னா அதுதான். இந்த ஒரு மாதிரி இந்த ஒரு டிசைனா இருக்கு பாருங்க. இந்த ஹேண்டில் வந்து இந்த கிரிப் இங்க வந்து சிலிகான் இது கொடுத்துருக்காங்களா, இப்படி வச்சுட்டு டக்குன்னு இந்த ஃபுல்கா ரொட்டி செய்யறதுக்கு சூப்பரா இருக்கும். இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு. தோசையும் போட்டுக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி இது ஃபுல்கா செய்யறதுக்கு, ரொட்டி செய்யறதுக்கு. ஃபுல்கானா வித்தவுட் ஆயில், ரொட்டி வேணா நீங்க ஆயில் போட்டுக்கலாம், ஆயில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்ச ஐட்டம்ஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு ஐட்டம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த எல்லா கேஸ்ட் அயன் ஐட்டம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில் வந்து இந்த மாதிரி கேஸ்ட் அயன்லேயே வந்துடும். இதுக்கும் கேஸ்ட் அயன்ல, மற்ற எல்லாத்துக்குமே கேஸ்ட் அயன்லேயே வர்றதுனால நமக்கு வந்து ஒரு சிலிகான் கிரிப்பு, இதை பாருங்க,
சிலிகான் grip, so that இதுல வந்து நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இட்ஸ் மல்டி யூஸ். நம்ம துணி வச்சு எடுக்கிறது பதிலா இந்த மாதிரி இந்த சிலிகான் grip வச்சு நம்ம எடுக்கும்போது இந்த சூடு வந்து கையில இது படாது. இந்த சிலிகான் gripம் சும்மா இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் முன்னாடி வாங்கியிருக்கிறேன் சிலிகான் grip, ரொம்ப மெலிசாக இருக்கும். அதை வைக்கிறதும் ஒன்று தான், அதை வைக்காம துணியில் பிடிச்சி எடுக்கிறதும் ஒன்றா இருக்கும். பட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு, உள்ள வந்து grip இருக்கு. ஸோ தட் அதை நம்ம எடுக்கும்போது நழுவி வராமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப மெயின். எங்களா கையில நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தூக்க தேவையில்லை, அது உள்ள ஆல்ரெடி grip இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு உட்டன் கரண்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அப்பத்துக்குங்க அப்பம். இது அப்பம் கிடையாது மை டியர், இது வந்து தோசை திருப்பறது. ஓகேங்களா? ஸோ அதான் இண்டஸ் வேலியில் நான் காமிச்ச ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குக்வேர் செட்டு, தவா, கடாயி, அதுக்கப்புறம் ஃப்ரை பேன், பனியாரம் பேனு, கிரில் பேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சைஸில் இருக்கிற அப்பம் பேனு, டச் அவன், தட்கா பேன் சொல்லிட்டு கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா குக்கர் இருக்குது, குக்வேர் செட்டு இருக்குது, கடாய் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரை பேன், பிரியாணி பாட், சாஸ் பேனு, அப்புறம் புட்டு மேக்கரு, இது எல்லாத்தோட செட்டு மல்டி பாட் அண்ட் மில்க் குக்கரும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இண்டஸ் வேலிலேருந்து வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ கேஸ்ட் அயர்ன் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயர்னில் சமைக்கும் போது அதில் இருக்கிற இரும்பு சத்து வந்து டைரெக்டாக நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குதுன்னா நம்மள வந்து டேட்ஸ் சாப்பிட சொல்லுவாங்க, மாதுளம்பழம் சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம வந்து எத்தனை இப்போ டேட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கூட ஒரு இதில் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நார்மலாக ஒரு டேட் சாப்பிட்டாலோ 2 டேட் சாப்பிட்டாலோ நமக்கு வந்து அதில் வந்து ஹீமோகுளோபின் கிடைக்கிறத விட அதில் இருக்கிற சுகர் கண்டென்ட் தான் நமக்கு இன்னும் அதிகமாக அஃபெக்ட் ஆகும் பாடியில் அப்படின்னு. ஸோ அதனால நமக்கே தெரியாம நம்ம உடம்புல வந்து அயன் வந்து அதிகமா கண்டென்ட் சேரணும் அப்படின்னா நம்ம குக் பண்ற பாத்திரம் வந்து அயனா நம்ம சூஸ் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா அது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து அதை எடுத்து சாப்பிடணும்னா அதுல வந்து எனக்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதெல்லாம் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா. ஸோ அது ஒரு காரணம் நான் வந்து இந்த கேஸ்ட் அயர்ன் சூஸ் பண்ணது. இதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த கேஸ்ட் அயர்ன் பொருட்களை பத்தி சொல்லணும்னா இது வந்து பரம்பரையா நம்ம வந்து அதை சேர்த்து வைக்கலாம். மீன் இது வந்து வழி வழியா வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம காலத்துக்கு அப்புறமும் கூட இது வந்து அந்த அந்த பொருளுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது. அதுவும் இல்லாம அதை ஆஸ் இட் ஏஜ் அதோட குவாலிட்டி இன்னும் சூப்பராயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸு. ஸோ கேஸ்ட் அயர்னோட யூசேஜ் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின இது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எதுக்கும். இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் வினிகர் போட்டு க்ளீன் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் இல்லைன்னா பொட்டேட்டோ பீஸ் சாட்டே பண்ணிவிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரஸ்ட் ஆகிடுமான்னு கேட்டால் நீங்கள் தண்ணியோட வாஷ் பண்ணி அப்படியே வைக்கக்கூடாது. அது தண்ணியை வந்து நல்லா தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ், எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது. அப்புறம் நீங்கள் அதை குக் பண்ணுறீங்கன்னா குக் பண்ண ஐட்டம்ஸை அதுலேயே ஸ்டோர் பண்ணி அப்படியே மூடி போட்டு வைக்கக்கூடாது. உடனே அது வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சிடணும். யூஸ்வலாக நம்ம அப்படி தான் பண்ணுவோம். நம்ம என்ன கடாயில் சமைக்கிறோமோ அந்த கடாயிலே வச்சுக்க மாட்டோம், அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாகவே அவசியம் கிடையாது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், பிஃபோர் அந்த ஃபர்ஸ்ட் யூஸ் முன்னாடி என்ன பண்ணணும், குக் பண்ணும்போது என்னென்ன நோட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க எல்லாமே, அதுக்கப்புறம் ஆஃப்டர் நம்ம குக் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் சரி கேஸ்ட் அயர்னுக்கும் சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஒரு குட்டி புக்கில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ்க்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ்க்கு எதுக்காக நான் இண்டஸ் வேலி சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ட்ரஸ்டபிளான பிராண்டு. நிறைய ரிவ்யூஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் நான் பார்க்க முடிஞ்சுது. அது இல்லாமல் நிறைய ரிவ்யூ வீடியோஸ் நான் பார்த்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிராண்டை நான் சூஸ் பண்ணேன். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சிஓடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினா அவங்க ஃப்ரீயாக ஷிப்பிங்கும் பண்ணி தராங்க. 7 days ஈஸி ரிட்டர்ன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களோட வெப்சைட்டை பார்க்கும்போது நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. ஓகேங்களா? நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருந்தது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக 40% ஆஃபர் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நான் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டது.
அவங்க வந்து சொன்னாங்க ஆல்ரெடி 40% ஆஃபர் இருக்கு. ஸோ உங்களுடைய கூப்பன் கோட் அவங்க யூஸ் பண்ணி, அதாவது திவ்யா S12 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த லிங்க்ல ஆர்டர் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா 40%ஓட சேர்ந்து அதுக்கப்புறம் 12% அவங்க வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேத்தகப்பா எஸ்எம்எஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா. ஸோ இந்த கூப்பன் கோடை கண்டிப்பாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்க. நான் இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் திருப்பியும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இண்டஸ் வேலி வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இந்த லிங்க் மூலமா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அவரோட ஆர்டர்ஸ் வந்து 1 or 2 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூப்பன் கோட் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 40%ஓடு சேர்ந்து ஒரு 12% ஆஃபர் கிடைக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸும் அவங்களோட பேஜில் இருக்குது. ஜஸ்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிப்போம். நம்ம ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டமாக குக் பண்ணி ஹானஸ்ட் ரிவ்யூஸ் வந்து அடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். இதோட ஸ்டோரேஜ் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், எப்படி மெயின்டைன் பண்ணோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில்